கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு முதல்ல பொது பலன்கள். கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதனுடைய பலாபலன் என்னென்று சொல்றது இப்போ விளக்கமாக சொல்லும். இந்த கார்த்திகை மாத பலன்கள் ஆரம்பிக்கும் நாளான 16/11/2024 முதல் 15/12/2024 வரை கார்த்திகை மாதம் தொடங்கும் தினத்திலே ரிஷப ராசியிலேயே குருவும் உச்சம் பெற்ற சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீர்களானால் கடகத்திலே செவ்வாய் பகவான் கடக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். விருச்சிகத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். தனுசு ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த வகையில் தான் இந்த கிரகங்கள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாதமே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் தொடங்குது. இது ரொம்ப விசேஷம். ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரி அமையும். இது அபூர்வமாக அமைஞ்சிருக்கு. அப்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்த எம்பெருமான் முருகப்பெருமான் உடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது. அப்போது எவ்வளோ பெரிய விசேஷம். அதனாலே இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுப்போம். இதுவல்லாமல் குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தீர்களானால் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது இருவகையான யோகங்கள் இந்த மாதத்தில் வீற்றிருக்கிறது. இந்த யோகங்கள் வீற்றிருக்கிறபடியால் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்மராசிக்காரர்களும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற கடகராசிக்காரர்களும் குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற தனுசு மீனம் ராசிக்காரர்களும் புதனுடைய ஆசை பெற்ற மிதனம் கன்னி ராசிக்காரர்களும் கண்டிப்பாக விசேஷமான பலன்களை அடைவார்கள். ஏன்னா அந்தந்த அவங்கவுங்க ராசிக்கு உண்டான கிரகங்கள் யோகம் பெற்று விளங்குது. யோகம்னாலே என்ன, ஒரு அதிகமான ஒரு நற்பலனை தரக்கூடிய விஷயம். நிறைய இப்போ ஒருத்தர்கிட்ட சாதாரணமாக ஒரு பெருமை கோட்டை கீழே இருக்கிறவிட்ட திடீர்னு ஒரு புதையல் மாதிரி ஒரு பணம் தொகையோ பொருளோ விசேஷமான அந்த அது வந்தோன்னா அவருடைய வாழ்க்கையை மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இந்த யோகங்கள் கிரகங்களுக்கு உண்டாகிறது. அப்போ அந்த யோகம் பெற்ற கிரகங்களுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த யோகத்தின் பலன் கண்டிப்பாக கிடைச்சதுன்னு ஆகணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த குருச்சந்திர யோகம் பெற்று விளங்குவதால் மக்களுக்கு எல்லோரும் கேட்ட விஷயங்கள் கிடைக்கும், நினைத்த விஷயங்கள் நடக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், சுபகாரியங்கள் நிறைய அமையும், திருமணங்கள் கைகூடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், உத்தியோக மேன்மை அடையலாம், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பதவி இதெல்லாமே கிடைக்க போகுது. இது இல்லாமல் புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறால் கல்வியில் வளர்ச்சி, அரசாங்கத்தாருடைய அனுகூலங்கள், அரசாங்க பதவிகள் அமரக்கூடிய அமைப்பு, நிர்வாகத் திறமை, பொன் பொருள் சேர்க்கை, ஐஸ்வர்ய கடாட்சம், லட்சுமி கடாட்சம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய மாதமாக இது வருது. பொதுவாக கார்த்திகை மாதம்னாலே லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. அப்போது இதெல்லாமே கிடைக்கும், மக்களுக்கு நல்லா தான் இருக்கும், நல்ல பலன் தான் நடக்க போகுது, கிரகங்களும் நல்லா தான் இருக்குது, எல்லோரும் சுபிட்சமாக இருக்க போகிறாங்க. இருந்தாலும் ப்ளஸ் சொல்லும்போது மைனஸும் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போது சில இயற்கை சீற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெருசாக ஒன்றும் வராது, இருந்தாலும் வந்துட்டு போயிடும். முன்னுமே சொன்ன மாதிரி புயல், காற்றில் உருவாகக்கூடிய புயல் ஆரம்பிக்கும், மழை வரும், நீரால் ஏற்படக்கூடிய அந்த மழை வெள்ளமாக பெருகி ஓடும். அதன் மூலம் சில ஜீவராசிகள் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆங்காங்கே சில நிலநடுக்கங்கள் ஏற்படும், சுனாமிக்கு உண்டான விஷயங்கள் நடைபெறும். அடுத்ததாக காற்றில் நீரால் பரவக்கூடிய கிருமிகள், வைரஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கிருமிகள் பரவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே ஏற்பட போகிறது. அதனால் மக்கள் அனைவரும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது பெரும்பாலும் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். இயற்கை சீற்றம் வரப்போகும் போது நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் பலவிதமான ஏற்றங்களை கொடுத்து நல்வாழ்க்கை பாதையை உண்டாக்கி கொடுக்கும் என்பது சர்வ நிச்சயமாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த கார்த்திகை மாத பலன்கள் பார்க்கும்பொழுது இயற்கை சீற்றங்களை மட்டும் நாம் தவிர்த்து விட்டால் மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்கும். மக்கள் விழிப்புணர்வாக இருப்பார்கள், மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும், அவருடைய தனிப்பட்ட திறமை, அவருடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அதற்கு ஏற்றபடி நிறைவேறப் போகிற காலமாக இது இருக்கப் போகிறது. எனவே
எல்லாரும் ஏற்றமான காலமாக தான் அந்த கார்த்திகை மாத பலன் இருக்க போகுதுன்னு சொல்லி அடுத்து ஒரு நான் 12 ராசிகளுக்கும் பொது பலன்கள் சொல்ல போகிறேன். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசிகள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது சிம்மராசிக்காரங்க சொல்ல போகிறேன். சிம்மராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் அவ்வளோவா சரியில்லாமல் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருப்பீங்க, மனக்கலக்கமாக இருப்பீங்க, நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதத்திலே நான் முன்னாடியே சொல்லிக்க ஆரம்பத்தில் 2 கிரகங்கள் சேர்க்கை, குருவும் சந்திரன் சேர்ந்து குரு சந்திர யோகம், சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம், 2 யோகமே ஏற்பட்டிருக்கு இந்த மாதத்துடைய ஆரம்பத்தில். அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் ஆதித்ய யோகமும் 10ஆம் இடத்துல குருச்சந்திரம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதனால் வரைக்கும் இந்த உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விளைக்கிடும். ஏன்னா யோகம் ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதத்தில். அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் வேலை இருந்தால் உடனே வேலை கிடச்சிரும். அது இல்லாமல் தொழில் லாபம், வியாபாரம், முன்னேற்றம் எல்லாமே நடக்கும். வீடு வாகனம் சொந்தெல்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும் இது நாள் வரைக்குமே. ஆனால் இப்போது அது சரி செய்யப்பட்டுவிடும். வீடு கிடைக்கும், இல்லைனா வீடு வாங்குகிற முயற்சியில் இறங்கிடுவீங்க, ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். வாகனங்களுக்கும் அதே மாதிரி தான், உடனே வந்து சேரும், வண்டி வாகனங்கள்லாம் வந்து சேரும். பிரயாணங்கள் நிறைய வந்துடும் உங்களுக்கு. கணவனுக்கு இந்த உறவு கூட கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இப்போ அமையும். எல்லாமே பொருள் வரவு, பண வரவால் தான் நடக்க போகுது. நல்லது. அது ரெண்டுமே தடைப்படும் போது ஒருவருக்கு ஒரு மனசாபம் ஏற்பட்டது சகஜமான விஷயந்தான். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி கூட அப்படி தான் சொல்லப்படும். அதெல்லாமே இப்போ சரியாக போயிடுது உங்களுக்கு. இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாமே இப்போ கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு விடும். கொஞ்சம் வரவுகள் வரும்போது அதெல்லாம் தீர்க்கப்படும். இப்போது கடன் இருந்தால் கடன் வாங்கி தான் கடன் கொடுத்துட்டுருப்போம், வட்டி கட்ட முடியாமல் இருக்கணும். அப்போ வரவுகள் அதிகமாக என்ன பண்ணுவோம், அந்த நம்மளுக்கு சுயமாக வருமானம் வரும், அது மூலிமா அந்த வட்டியில் கொடுத்துருவோம், கொஞ்சம் அசலில் கொடுத்துருவோம். அப்போ கொஞ்சம் நல்ல விஷயமாக நடக்க போகுது. அதுதான் நடக்க போகுது இப்போ. அது இல்லாமல் உங்களுக்கு ஆயில் பயம் ஏற்பட்டிருக்கும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, வாழ்க்கை எப்படி போகுமோ எல்லாமே இருந்திருப்பீங்க. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் சீர் செய்யப்பட்டு நல்ல எண்ணங்கள் தான் மனசில் வரப்போகுது. நிறைய இறை நம்பிக்கைகள் ஏற்பட்டுடும். கோயிலுக்கு நாடி போயிட்டு வருவீங்க. உங்களுடைய ராசிபதினு சூரியனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய சிவனை வழிபட்டு வரலாம். ஏன்னா சிவனுக்கு ஏற்ற மாதமாக தான் கார்த்திகை மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருவண்ணாமலை தான் கார்த்திகை தீபம் ஏற்பட்டு அதில் போய் நீங்கள் ஒரு மாதிரி கலந்துட்டு வரணும். அந்த தீபத்தை தரிசிக்கலாம். அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி தான் தரிசனம் இல்லை, அந்த கார்த்திகை தீபம் அன்றிலிருந்து தொடர்ந்து 11 நாட்கள் எரிந்து கொண்டிருக்கும். இது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போது கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி தான் நம்ம போய் பார்க்கணும் இல்லை, அந்த தொடர்ந்து எரியக்கூடிய அந்த 11 நாட்கள் ஏதாவது ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரலாம். பெரும்பாலும் மாலை வேல் பொழுது நல்லது. ஏன்னா பகலில் போனால் அவ்வளோ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாலை வேலில் போகும்போது இருள் சூழ்ந்து அந்த தீபம் மட்டும் நல்லா வெளிச்சமாக தெரியும். அப்போ அதை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் எளிமையான வழிமுறைகள் எல்லாம் இருக்குது, அதை செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் கண்டிப்பாக எதை கோயில் போனாலும் தீபம் ஏற்படணும். ஏன்னா நீங்கள் நெருப்பு ராசியில் பிறந்திருக்கனால, நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அம்சமாக பிறந்தனால நிறைய விளக்குகள் கோயிலில் ஏற்றலாம், விளக்கு தானம் பண்ணலாம், விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நிறைய பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் ஏற்பட்டுக்கலாம். சாதுக்களுக்கு, ஆன்மீகத்தில் உள்ள பெரியவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நல்லமே நடக்க போகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ணம், நினைத்த எண்ணம் இருக்கும், அது கண்டிப்பாக நடந்துடும். சில பேர் ஒருத்தரை நினச்சிருப்பாங்க, அவங்க மூலிமா நல்லது நடக்கணுமா, அது கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்கும். ஒரு பெண் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்க போகுது. அது நெட்வொர்க்கும் உருவாக்கலாம். 2 வகையில் யாராவது ஒரு மூலிமா, பெண் மூலமாக உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். அது மூலிமா சந்தோஷப்படுவீங்க, எல்லாம் நல்லா ஆகிடும் உங்களுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு குருவுடைய அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்ததுனால போட்டி பந்தயங்கள் கலந்து வெற்றி பெறலாம். பழைய கர்மாக்கள் கரையப்படும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம் தானே, அந்த கர்மான்ற போது கெட்ட கர்மாலாம் இருந்துக்கலாம். அது இப்போ இந்த சந்திரனோட செஞ்ச யோகத்தை கொடுக்கறனால இந்த மாத ஆரம்பத்திலே அந்த கர்மாக்கள் சில கரையக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போ திடீர்னு ஒரு கோயிலுக்கு போவீங்க, யாரோ சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு அந்த கர்மா குறைஞ்சிடும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கர்மா குறைன்றது எழுதப்பட்டிருக்கும். அது யார் மூலிமா உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் போய் வந்துட்டாலே, வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த கர்மாக்கள் குறையப்படும். நம்மளை மீறிய நல்ல விஷயம்
அதாவது எழுதப்பட்ட விதி தான். ஜாதகம் ஜோதிடம் எல்லாமே முன்னாடியே எழுதப்பட்டது தான். அதை ஜாதகத்தை வச்சு தான் சொல்லணும், ராசி பலன் சொல்லக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. அப்போது நம்ம பூமியும் சுழண்டுக்கிட்டு இருக்குது, கிரகங்களும் சுழண்டுக்கிட்டு இருக்குது. அப்போ சுழண்டுக்கிட்டே இருக்கும்போது பலன்கள் பிறந்த ஜாதகத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும், அது அது இதுதான் அப்படின்னு விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த கோச்சார ராசி பலன் சொல்கிறாங்களே, பிற ராசி பலன்கள், இதெல்லாம் அது சில பேர் பொருட்டுறது, வாய்க்கு வந்தபடி சொல்கிறது, அரைகுறையாக கற்றுட்டு வருது, அதெல்லாம் அதுக்காக எல்லாருமே பொறுப்பு ஆக முடியாது. உண்மையாக நிறைய அனுபவப்பட்டவர்கள், தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வருவர்கள், அவங்களாம் எப்படி போய் சொல்லுவாங்க, வருவாங்க. கிரகங்களை வச்சு தான் சொல்லுவாங்க, கிரகத்துடைய சாரத்தை வச்சு சொல்லுவாங்க, கிரகம் எந்த நட்சத்திரத்தில் வச்சு அதை சொல்லுவாங்க, அது பார்க்குற பார்வை வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாமே உண்டு. அதுக்கெல்லாமே பலன்கள் இருக்குது இல்லையா, அதை தானே சொல்லிட்டு வரோம். அப்போ ஒன்று நடக்கலாம், ஒன்று கண்டிப்பாக நடந்துடும் இல்லையா. இப்போ அடியன்னு சொல்லிட்டு ஒரு ராசி பலன்லேயே முக்கால்வாசி பேர் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்கிறத பற்றி நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய குடம் தழும்பாது, நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. சில பேர் சொல்லுவாங்க இவர் தொழிலுக்கு புதுசுன்னுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க இவரை நம்பாதீங்கன்னுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க இவர் வாய்க்கு வந்து இப்படி சொல்கிறாருன்னு. அப்படிலாம் கிடையாது. என்னுடைய மனசாட்சிப்படி நான் கரெக்டாக தான் இருக்கேன். நான் 50 வருடமாக ஜோதிடம் பார்த்துட்டு வருகிறேன், ஆன்மீகத்திலும் இருக்கேன். அதனால் ஆராய்ச்சி அனுப்பப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்னை பார்த்து ஒரு திருந்துறவங்க ஒரு சில பேர் இருந்தாலே போதும், பயன்பெறும் ஒரு சில பேர் இருந்தாலும் போதும். அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு கவலைப்பட வேணாம், எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்க போகுது. இதனால் நீங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தான் பண்ணிட்டு வாங்க, முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க, விடாமுயற்சி எடுங்க. கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாங்கின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.